ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்பதை வலியுறுத்தி கோவையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவை சிவானந்த காலனி பகுதியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டோம் என அனைத்து கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் அறிவிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அப்போது பேசிய அந்த இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன், தங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது என்று அனைத்து கட்சி தலைவர்கள் உறுதிமொழியுடன் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த பல தேர்தல்களாக ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தை நடு வீதியில் கொலை செய்கின்ற படு பாதக செயல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ அந்த தலைவர்கள் ஜனநாயகத்தை அளிக்கும் போது எங்களால் பார்த்து கொண்டு இருக்க இயலவில்லை. தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை போல அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது, எங்கள் கட்சி வேட்பாளர் எங்களுக்கு தெரியாமல் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை தோற்கடியுங்கள், எங்களுக்கு எங்கள் கட்சியை விட இந்த நாடும் ஜனநாயகம் தான் பெரியது என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கோவை நாடாளுமன்ற தொகுதியில், இந்த ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு 150 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் ஒரு வேட்பாளர். அப்படி என்றால் வெற்றி பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு இந்த நாட்டின் பணத்தை கொள்ளையடிக்கத்தான் செய்வார்.